Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாலை வசதி செய்து தர விடியா அரசை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மூங்கில்குடி மேலத்தெரு பகுதியில் சுமார் 30 குடும்பத்திற்கு மேல் வசித்து வரும் நிலையில் அப்பகுதிக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் வயல் வரப்பில் செல்ல வேண்டிய அவலம் ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதி மாணவர்கள், கர்ப்பிணிகள், முதியவர்கள், நோயாளிகள் தினமும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் அங்கு சுடுகாட்டு பாதையும் இல்லை. இது குறித்து பல முறை புகார் அளித்தும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்காததால் இருக்கும் போதும் நிம்மதியில்லை, இறந்த பின்னும் நிம்மதியில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலத்துல எல்லாம் சேத்துல நடக்க வேண்டியா இருக்கு. ஒரு டெலிவரி டைம்னாக்கா ஆம்புலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அவசியம் இருக்கு. உயிர் பிழைக்க வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. உடல்நல பாதிப்புனாக்கா பார்க்கறதுக்கு டாக்டரை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு எப்படியாவது சாலை வசதி, ரோடு வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்களும் 15 வருஷமா மனு கொடுத்து ரொம்ப அழுத்து போச்சு. ஒரு ஆபத்து பாவத்தினால எங்களுக்கு நடந்து வர முடியல. எல்லாம் வயலே வாய்க்கால் தான் வரும். திடீர்னு ஒரு பிரசவத்துக்கு வரவங்க பிரசவத்துக்கு தூக்கிட்டு வந்தால் கூட தூக்கிட்டு தான் வரணும். வரத்துக்குள்ள எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுது அவங்களுக்கு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே சேதமடைந்த பாலத்தை சீரமைக்க கோரி இறந்தவரின் சடலத்தை பாதையில் வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பங்களா குடியிருப்பு கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை இடுகாட்டிற்கு ஆற்றை கடந்து எடுத்து செல்வதற்காக போடப்பட்ட பாலம் மழை வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலத்தை சேதமடைந்த பாலம் வழியே எடுத்துச் செல்ல முடியாததால் அங்கேயே சடலத்தை வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசின் கீழ் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலத்தை விரைந்து சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். ராபிடோ டாக்ஸிகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ராபிடோ டாக்ஸி பயன்பாடு தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்ற வாடகை ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். அந்நிய மாநிலத்தின் டாக்ஸிகள் அதிகரிப்பை பொம்மை முதல்வர் தடுக்க தவறியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். மா சாகுபடியில் தங்களுக்கு ஏற்பட்ட பெருத்த நஷ்டத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க விடியா அரசை கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஊத்தங்கரை பகுதியில் சுமார் 3000 ஏக்கருக்கும் மேல் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டு கிலோ 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட மாங்காய் தற்போது 5 ரூபாய் வரை விற்பனையாவதால் அறுவடை கூலி கூட கொடுக்க முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளோ வெளி மாநிலங்களில் இருந்து மாங்காய்களை தருவிப்பதால் செய்வது அறியாமல் விவசாயிகள் திகைத்து போயுள்ளனர். இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடியா அரசோ விவசாயிகள் எக்கேடு கெட்டால் என்ன என அலட்சியம் காட்டுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 30 ஆண்டு காலத்துல பார்க்காத சோதனை இந்த ஆண்டு தான் பார்த்திருக்கிறோம். ஐயாவுடைய ஆட்சியில விலைவாசியே சுத்தமா இல்லை. எந்த அதிகாரியும் கண்டுக்கல. மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட போராட்டம், விவசாயம் அதுவும் கண்டுக்கல. வியாபாரியும் போராட்டம், எதிர்கட்சி தலைவர் போராட்டம், அனைத்துமே யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு மாங்காய் போற அறுவடையே செய்யல. அறுவடை செய்யறது கூட கூலி இல்லை. ஒரு வண்டி அறுத்து அமிச்சா 4 நாள் இறக்குறதில்ல. ஃபேக்ட்ரிக்காரங்க இஷ்டமா தான் இறக்கலாம், வெளியே போன்றாங்க. 4 ரூபாய் விலை கொடுத்தா அது எத்தனை பேருக்கு கூலி கொடுக்க முடியும்? கூலி 700 ரூபா ஒரு ஆம்பளாள், பொம்பளாளுக்கு 350 ரூபாய் சாப்பாடு செலவு. ஆக மொத்தம் அது அறுவடை செஞ்சு ஏதோ இல்லைன்னா 10 லட்சம் பொருள் இங்கே தோட்டத்திலே அழிச்சிட்டுன்னு கப்புன்னு விட்டு அறுவடை சேர்த்து கூட எங்கிட்ட காசு இல்லையா. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதி விவசாய நிலங்களில் மின்சாதன பொருட்கள் தொடர்ந்து கொள்ளை போவதை கண்டித்து விவசாயிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். புதுப்பாளையம், குளத்துப்பாளையம், தினம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் ஒயர்கள் திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவல் நிலையத்தில் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை வஞ்சித்து வரும் விடியா ஆட்சியில் மின்சாதன பொருட்களும் கொள்ளை போவதால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் பாரபட்சத்துடன் பணிகள் ஒதுக்கப்படுவதாகவும் தெரிவித்து திரளான பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆதமங்கலம் கிராமத்தில் நடைபெறும் 100 நாள் வேலை பணியில் அதிகாரிகளின் ஆதரவுடன் திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் பாரபட்சத்துடனே பணியும் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் இவற்றை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் திரளானோர் மனு அளித்தனர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பட்டா வழங்க கோரி நெசவாளர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் 120 நெசவாளர்கள் குடும்பங்கள் வாழ்வாதார பாதுகாப்பு இல்லாமல் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இலவச மனை பட்டா வழங்குமாறு பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தங்களது கோரிக்கை புறக்கணிக்கப்படுவதாக நெசவாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் எளியவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.